தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 43வது சங்கீதம் வசனம் 5. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி. உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, தாவீது கடந்து வந்த பாதையில எத்தனை போராட்டங்கள் மனிதர்கள் மூலமாய், எதிரிகள் மூலமாய், சொந்த குடும்பத்தின் மூலமாய் ஏற்பட்ட பல போராட்டங்களின் நிமித்தமாய் ஆண்டவரே, அப்ப ஆத்துமா சோர்ந்து போய் இருக்கும் பொழுது, கலங்கி போய் இருக்கும் பொழுது ஆண்டவரே, உம்மை நோக்கி ஜெபித்து விசுவாசத்தோடு ஜெபிக்கும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்தீங்க. அதே போல ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, தடைப்பட்ட திருமண காரியத்துக்காக ஆண்டவரே, கற்பத்தின் கனிக்காக, வேலைக்காக, கடன் பிரச்சனை மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, தொழிலில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, வருமானத்திலே ஆண்டவரே உயர்வை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் இன்றைக்கு எந்த காரியத்துக்காக தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ, எந்த காரியத்துக்காக பாரப்படுகிறார்களோ, எந்த காரியம் உடைய பிள்ளைகளுக்கு கவலை கொள்ள வைக்கிறதோ, அந்த காரியத்திலே விசுவாசமான வார்த்தையை பேச கர்த்தர் உதவி செய்யுங்க. விசுவாச அறிக்கையிட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் ஜெயத்தை பெற்றுக் கொள்றதுக்கு நீங்க உதவி செய்வீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். தேவனை நோக்கி காத்திருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என் முகத்துக்கு ரட்சிப்பு என் தேவ சமூகத்துல இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே, தேவ சமூகத்துல தாவீதை போல அறிக்கையிட கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி உங்களுடைய பிள்ளைகள் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களில நீங்க அற்புதத்தை சடுதியாய் செய்வீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். குடும்பத்திலே ரட்சிப்பை கட்டளையிடுவீங்க, சுகத்தை கட்டளையிடுவீங்க. நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.